வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இந்த ஜூஸ் குமார் வெளியே போகும்போதும் பார்த்தீங்கன்னா அவருடைய கோமாளித்தனத்தையும் வன்மத்தையும் ஹெவியாக காட்டிட்டு போயிருக்கிறார். அப்படி இங்கே எவிக்ட் ஆகும்போது இப்போ உள்ள 1000 விமர்சனங்கள் மனஸ்தாபங்கள் இருக்கலாம். வெளியே வரும்போது அதெல்லாம் நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஒரு கேட்டகரி. இல்லை உள்ளே வந்து இவ்வளவு மோசமான ஒரு விஷயம் நடந்தது, அதை எக்காரணத்தை கொண்டும் இது ஷோங்குன்னோ இல்லை வேற எந்த காரணத்தை கொண்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, அந்த மோசமான விஷயத்தை வந்து எதிர்த்து நான் கடைசி வரை நிற்பேன் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது வேற. இது ரெண்டுமே இல்லாமல் கோமாளித்தனமாக யாரை திட்டுறதுன்னே தெரியாமல் இந்த வடிவேல் ஒரு படத்தில் மாமியார் மேலே சத்தியம் பண்ணும்போது மாதவன் சொல்லுவார்ல, யோ உனக்கு சத்தியம் கூட ஒழுங்காக பண்ண தெரியலையா அப்படின்னு. அந்த மாதிரி தான் இது, கோவத்தை கூட ஒழுங்காக காட்ட தெரியல இந்த ஜூஸ் குமார் கோமாளிக்கு. நேற்று சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் மேலே எரிஞ்சு விழுந்திருக்காரு, தப்பாக பிராண்ட் பண்ணியிருக்கிறாரு. மஞ்சிரியையும் இவர் மார்க் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வந்து ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. சிவாஜி பேரன்ல அவர் வந்து படையப்பா படத்தில் சிவாஜி பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு அனுப்பும்போது அப்படியே ஒரு இடத்துல போய் உட்காந்து படிக்கட்டில் தூணை கட்டி பிடிச்சிலாம் அழுவார்ல, அந்த மாதிரி நான் என் கதையை சொல்லணுமா இவர்? போகிற எப்படியும் இப்போ என்னத்துக்கு அந்த கதை, இப்போ எதுக்கு அவங்களுக்கு அந்த கதை? சரி, அந்த கதையை சொன்னாரன்னா கதையை மட்டுமே சொல்ல, சிம்பத்தி கெயின் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுறா. அப்படி இப்போ நீங்கள் பட்டதெல்லாம் கஷ்டம்னா எனக்கு இவர் பிரதீப் வந்து போன சீசனில் சொல்லியிருப்பார்ல ஜோவிகாவை பார்த்து, நீங்கள்லாம் மிடில் கிளாஸ்னா அப்போ நாங்கள் யார்ரா, நான் பிச்சைக்காரனா அப்படின்னு இருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்கன்னா அப்போ நாங்கள் ஏறா அப்படின்னு தானே மற்றவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் அதையும் பொறுத்துக்கிட்டு அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தா வந்து பர்பஸாக முத்துக்குமார் என்ன தப்பாக பிராண்ட் பண்ணியிருக்காரு, அதை எடிட்டில் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. இப்போ உள்ளேருந்து வரும்போது முத்துக்குமரன் எல்லாரும் வந்துட்டாங்க, முத்துக்குமரன் மட்டும் வரல. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வர கூட ட்ரை பண்ணுறாரு கூட. இவர் என்ன சொல்கிறாருன்னா திரும்பி, உன்னால் முடியாது, உன்னால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லுவாங்க, நம்மளால் எல்லாம் முடியும், நம்மளால் எல்லாம் முடியுமா, இது பாசிட்டிவா இவர் சொல்கிறது. பின்னாடி பேசுவாங்க. யார் பின்னாடி பேசுனாங்க? முத்துக்குமரனா? நீங்கள் பார்த்தீங்களா? ஆஹா, இவர் தான் முத்துக்குமரனை போய் பின்னாடி முத்துக்குமரனை பற்றி பின்னாடி பேசிட்டு இருந்தார். நான் அவனை அடிச்சிருவேன், வாயை மூடுருவேன், அடிச்சிருவேன், நாக் அவுட் பண்ணிவிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு. இதை முத்துக்குமரன்கிட்ட பேச வேண்டியது தானே? தீபக்கை பற்றி ஓயாமல் பின்னாடி பேசிட்டு இருந்த கேரக்டர் இது. போகும்போது தீபக்கே நல்லவர் ஆயிட்டார். எப்போ இருந்து தீபக் நல்லவர் ஆனார்? இப்போ தீபக் மஞ்சரி இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்லவர் ஆயிட்டார். ஒரு வயிற்றுச்சல் வேற இருக்கும்ல, வயிற்றுச்சலாம் ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. வைல்டு கார்டாக அவர் வந்தாங்கல்ல, வைல்டு கார்டாக வந்ததுலேயே ஸ்ட்ராங்காக நிற்கிறது மஞ்சரி மட்டும்தான். பிளே வைஸ் பார்க்கும்போது ராணாவு கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பரிதாபத்தில் நின்றுருக்கிறாரு. இப்போ வைல்டு கார்டில் வந்துட்டு ஒன்றும் பண்ணாமல் போகிற இந்த டம்மி பீஸுக்கு அங்கே பார்த்தா வயிறு எரியும்ல, இவெல்லாம் இருக்கிறா நான் இல்லையே அப்படின்னு தோணும்ல, அதுக்கு நீ விளையாடி இருக்கணும்ல. அந்த தப்பை ஒத்துக்காமல் வயிறு எரிவாங்க, வன்மத்தை அப்படியே கொட்டியிருக்காரு. ஸோ முத்துக்குமரன் தனியாக நின்றுருப்பார் உள்ளவே, வர மனசு இல்லாமல். காரணம் இந்த சிவகுமார் அங்கேயே தப்பாக தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. என்ன ரெஜிஸ்டர் பண்ணாருன்னு எக்ஸாக்டாக தெரியலனாலும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜேஎஸ் கிளம்புனதுக்கு அப்புறமா முத்து தீபக் 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ முத்து சொல்கிறா அப்படி, அவர் என்ன நாமினேட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லன்னு. நாமினேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாமினேஷன் அவர் சொல்கிறது என்னென்னா, இப்போ ஒரு நெகட்டிவாக ஒன்று வருது, இப்போ விஷ பாட்டில் அப்படின்னோ இல்லை ஏற்கனவே அருண் முத்து பஞ்சாயத்தில் இந்த டப்பா ஒன்று சொன்னார்ல, இவனுக்கெல்லாம் ஏன் கை தட்டுறாங்க அப்படின்னு. இப்போ அது வந்து டாஸ்கில் வருது, யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் நான் வன்மத்தில் நான் வந்து முத்துக்குமரனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் கொடுத்தா. அப்படி முத்து அதை தான் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு நெகட்டிவாக ஒரு பாயிண்ட் வந்து அந்த பாயிண்ட்டை நீ எனக்கு கொடுத்துருந்தா கூட, என்னை நாமினேட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஆனால் டாஸ்கே இல்லாமல் என்ன ஏன் அவர் அப்படி பார்க்குறாரு அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி மோசமான ஒரு விஷயத்தை தான் அங்கே சொல்லியிருக்கிற. அப்படி அதை அங்கே கட் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து வர முடியல. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நானும் அன்றைக்கி ஆச்சரியப்பட்டேன். நான் ஏற்கனவே அப்போ அன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். சிவகுமாருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்கல்ல, அப்போ தீபக் தான் போய் அப்போ ஃபுல்லாக உள்ளே விளையாடுனது. அது ஜிகே அந்த நாடுகள் கரெக்டாக அந்த பொசிஷன் பண்ணுறது அப்படின்னு. சும்மா இருந்த டம்மி பீஸு ஜூஸ் குமார் கேம் ஆடுறதை பற்றி தான் நமக்கு தெரியுமே. தீபக்குக்கும் இவருக்குமான உரசலே அந்த கேமில் இவர் சொதப்பினதுனால தானே பேலன்ஸ் டாஸ்கில் வந்து அப்படியே பழைய லாரியை பிடிச்சி ஆட்டுற மாதிரி ஆட்டிகிட்டு இருந்தேன். ஏற்கனவே போட்ட பாலியும் கீழே தள்ளி விட்டா. அப்படி தீபக் கடுப்பாயிட்டு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாரு. யோ என்னயா பண்ணுற அப்படின்னு. என்ன டாஸ்க்குன்னா அங்கே போனால் அதெல்லாம் நடக்கும் தான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அங்கே எவ்வளோ ப்ரெஷர்னோன்னு தீபக் அப்போ சொல்லியிருந்தா. அப்படி வாரம் தான் விளையாட்டு இருக்கும் போயா அப்படின்ட்டாரு. அப்போ அப்படியே கோவம் வந்துருச்சு. அந்த கோவம் தான் 2 வாரமாக 3 வாரமாக இருந்தது.
அதுக்கப்புறமா இப்போ மஞ்சரி வெர்சஸ் மஞ்சரி மேலே இவருக்கு ஆல்ரெடி கோவம் இருக்குது. இப்போ தீபக் வெர்சஸ் மஞ்சரின்னு வந்ததும் இவருக்கு பிடிச்சிருச்சு தீபக்கை. தீபக் ரொம்ப நல்லவர். இப்போ இந்த தீபக்கை பற்றி தானே வந்து நான் இப்படி இப்படி முடிச்சிருவேன் அப்படின்லாம் சொன்னது. அந்த குறும்படங்கள்லாம் போட்டாங்கல்ல அவருடைய எவிக்ஷன் அப்போ. இப்படி முடிச்சிருவாராம். அப்புறம் அப்படியே நாடி நரம்பெல்லாம் ஏறுது தீபக்கை பார்த்தா. ஏறுச்சா? இப்போ பாருங்களேன் ஒரு கோமாளித்தனத்தை பண்ணுது. தீபக் கேப்டன்சி வந்து சரியில்லைன்னா அந்த ஃப்ளவரை கட்டுங்கன்னு தான், கட் பண்ணுங்க அப்படின்னு தான் டாஸ்க் வச்சிருக்கிறாங்க. வச்சது டாஸ்க்கு போகும்போது இந்த கோமாளி அவர் கேப்டன் வந்து பெஸ்ட்டாக பண்ணார், அதனால் இந்த ரோஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்னு போகுது. இந்த பீஸ் எல்லாம் வன்மத்தை கொட்டுது வந்து அங்கே. அப்படி என்ன முத்துக்குமரன் உனக்கு எதிராக பண்ணிட்டான்? அன்னைக்கு வந்து இவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்க. நான் காட்டமாக நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, யார் பண்ணுறது, இந்த குரூப் விஷயத்தில் பண்ணுறாங்களான்னு. கடைசியில் பார்த்தா முத்து தான் அந்த இனிஷியேட் பண்ணுறாரு. எனக்கு அப்போவே என்ன கேம் ஆடுறான் எனக்கு புரியலையே அப்படின்னு தான் நான் பார்த்தேன். அதான் முத்து வந்து நேற்று தீபக் கிட்ட சொல்கிறாரு, ஒரு கலைஞன் தன்னை ப்ரூவ் பண்ணிக்க நினைக்கிறான், அவன் ஒரு மேடையை தேடுறான், அவனுக்கு இந்த வாய்ப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் தானே, நான் நல்ல எண்ணத்தில் தானே நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தேன், அதை இனிஷியேட் பண்ணேன் அப்படிங்கிறாரு. ஸோ முத்து ஆரம்பிச்சதுனால தான் சிவாக்கு அங்கே கிடச்சிது. இது இவர் யாரை நம்புறாரோ அந்த அருண் வந்து சிவாக்கு ஓட்டு போடல, விஷால் வந்து சிவாக்கு ஓட்டு போடல. போடாமல் இருந்தவன் அதுக்கப்புறமா வந்து இந்த ராஜாராணி டாஸ்கில் பொம்மையை களிமண்ணை பிசைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து தனியாக இருக்கும்போது சிவகுமார் கிட்ட இந்த டப்பா வந்து சொல்கிறா, அப்படி நான் வந்து ஏன் போடல தெரியுமா, சும்மா ஒரு செட்டப்பு, எப்படியும் உங்களுக்கு வந்துடும் தெரியும், அதனால தான் கொஞ்சம் மாற்றி போட்டேன் அப்படின்னு உருட்டினான். முன்னாடியே தான் ஓட்டு போட்டான், வேணும்னு தான் கிடைக்கக்கூடாதுன்னு தான் போட்டான். ஆனால் இப்படி சொன்னதும் இவர் உண்மையாகவே அறிவாளியால் தெளிவு இருந்தால், கொஞ்சமாவது இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும், அப்படியா அமைதியாக கேட்டுக்கிட்டாவது விட்டுருக்கணும், இல்லைன்னா சரி விடுங்க அதை பற்றி பேச வேணான்னு போயிருக்கணும். அதை விட்டு நீங்கள் டாக்டருங்க, டாக்டர் அவர் ஏதோ ஒரு கேரக்டர்லாம், இப்போ நம்ம ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, மணி ஏஸில் ப்ரொஃபஸர் பயங்கரமாக பிளான்லாம் போடுவார், எல்லாருமே அவர் பிளானுக்கு தான் ஏற்ற மாதிரி தான் ஆடுவாங்க, ப்ரிடிக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இவர் ஒரு ப்ரொஃபஸராக ப்ரிடிக்ட் பயங்கரமாக பண்ணுறாராம். யார்? இந்த டப்பா அருண். அதை யார் சொல்கிறது? இந்த ஜூஸ் குமார். இப்போ அச்சமில்லை இதில் விஜய் டிவியில் இந்த ட்ரோல் வீடியோ ஒன்று போடுறாங்கல்ல யூடியூப்பில், அதில் வந்து இந்த ஜூஸ் குமாரை வச்சு செஞ்சு விட்டுருந்தாங்க. நண்பர் ஒருத்தர் அனுப்பியிருந்தார், பார்த்தேன், சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. எல்லாம் தூங்குனதுக்கப்புறம் மிட் நைட்டில் எழுந்து இந்த போர்டை பார்த்து அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்னும்போது போர்டு என்னவா நினச்சிருக்கோன்னு போர்டுக்கு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, சூப்பராக இருந்தது. எல்லாரையும் விட்டு இவன் என்ன வந்து கதற விட்டுருக்குறான் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த லெவலில் தான் பர்ஃபார்ம். இவர் ஸ்கூல் டாஸ்கில் வாட்ச்மேனாக போடுறாங்க பெல் அடிக்கிறதுக்கு, அந்த பெல் அடிக்கிற சுற்றி எடுத்து தோளில் வச்சுக்கிட்டு பாகுபலி மாதிரி பில்டப் பண்ணிகிட்ருக்கு. சரி அது கூட பரவாயில்லன்னு பார்த்தா அடுத்து வானத்தை பார்த்து, ஐயா கரஸ்பாண்டன்ட் ஐயா, உங்கள் ஸ்கூலை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் வாங்கி, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறேன், அதை நான் காப்பாற்றுவேன். ஸ்கூலை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு வாட்ச்மேன் என்ன பண்ண போகிறாரு, இல்லை வாட்ச்மேன்கிட்ட அவர் ஏன் சத்தியம் வாங்க போகிறாரு? கரஸ்பாண்டன்ட் ஏன்டா ஒரு கதையாக இருந்தாலும் ஒரு லாஜிக் வேணாவாடா? அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பண்ணிட்டு இருந்த கேரக்டர் உண்மையாகவே முதுகில் கொடுத்துருந்தேன். அருண் டப்பா வந்து ஓட்டு போடல, இவ்வளையே இந்த பொம்மை டாஸ்கில் அது அடுத்த வாரத்துக்கான பாஸாக இருந்தாலும் அந்த மாதிரி டாஸ்கில் ஒரு வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராவது இருந்திருக்கும்ல, டால் டாஸ்க் வின்னர் சிவகுமார் அப்படின்னா அது இருந்திருக்கும்ல, அது கூட கிடைக்க விடாமல் பண்ணது முதுகில் குத்துனது தான் லிட்ரலாக குத்துனது. நான் நேற்றே சொன்னேன், பவித்ரா கேமை எக்ஸ்போஸ் பண்ணி விட்றாரு, குறும்படம் போட்டிருக்கணும் ஆனால் போட மாட்டேங்கிறாரு நம்ம ஆள், நம்ம அண்ணன். அந்த அண்ணன் ஏன் பண்ண மாட்டேங்கிறாருனே புரிய மாட்டேங்குது எனக்கு. சரி அதை விட்டு அதில் பெரிய விஷயம் நடந்தது இந்த பொம்மை டாஸ்கில் அருண் பண்ண முதுகில் குத்துன அந்த துரோகம் தான், அதெல்லாம் கேட்டிருக்கணும். ஆனால் அதை அவர் கேட்கவே இல்லை. சரி அவர் கேட்டால் தான் புரியுமா? அது எல்லாரும் முன்னாடி தானே நடந்துச்சு. இவங்க கண்ணு எதிரில் தான் இவருக்காக விளையாடுறன்னு சொல்லிட்டு போய் ஜெஃப்ரிக்காக விளையாடுறா அப்படி அந்த டப்பா. அப்போ கூட புரியலன்னா இது யார், என்ன மூளை இருக்குது? மூளைன்னு ஏதாவது இருக்கா? முதல்ல உனக்கு எதிராக ஒருத்தன் விளையாடிட்டு இருக்கான், உன்னை முதுகில் கூத்திட்டு இருக்கான், அவங்ககிட்ட போயிட்டு நீ தான் என் குரு, நீ வந்து டாக்டரு, நீ முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுவ, நீ பயங்கரமாக கேம் ஆடுவ. கோமாளி பார்த்துருக்கீங்க, இது என்ன வகையான கோமாளி? என்ன இது இதில் கேட்டகரியில் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரில. அச்சமில்லை அச்சம் என்பதில்லையானார்ல, இனி அது வந்து இவருக்கு பொருந்தாது. அது வந்து நம்ம இந்த ஜூஸ்லாம் செய்கிறாங்கல்ல, டாஸ்க்கு கசப்பு ஜூஸ்லாம், அந்த மாதிரி டாஸ்க் கசப்பு ஜூஸ் செய்கிறவங்க, ப்ராப்பர்ட்டி செய்கிறவங்க, அவங்க தான் சொல்லணும், அப்பாடா போயிட்டான்டாப்பா இன்னைக்கு சந்தோஷம்டான்னு. மஞ்சரியை டார்கெட் பண்ண மாதிரி எல்லா டைரக்ஷன்லேருந்து ஒரு 10 பேர் அட்டாக் பண்ணியிருந்தா, அப்போ நீ வந்து அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு வானத்தை பார்த்துருந்தா அப்போ கூட சரி ஓகேடா, இவ்வளோ பேர் டார்கெட் பண்ணுறாங்க, வந்து தாண்டி வருவேன்னு சொல்கிறான், தனக்கு தாண்டி தெம்பு கொடுத்துக்கிறான் அப்படின்னா கூட பார்க்கலாம். உன்னை யாருமே கண்டுக்கல, என்னை யாருமே கண்டுக்கலன்னு சொல்லிட்டு அழுது ட்ராமா பண்ணிட்டு இருந்தேன்.
அந்த லெவலில் தான் உன்னை பார்த்தாங்க, அந்த லெவலில் தான் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. நீ வந்து இப்போ முன்னாடி லீட் எடுத்து எல்லாமா பர்ஃபார்ம் பண்ணுற ஒருத்தனை எப்படி அவ்வளோ நக்கல் அடிப்பா, இல்லை திமிரா வன்மத்தை கொட்டிக்கிட்டு வரும்போது இப்போ சேனல் வந்து காப்பாத்திருச்சு அதை போடாமல். அது போட்டிருந்தா இன்னைக்கு ஃபுல்லாக கழுவி ஊற்றிருப்பாங்க. ஆனாலும் கழுவி ஊற்ற தான் போகிறோம். இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணமா அப்படின்னு தான் சில பேர் போவாங்க. மோசமான செயல் அது. உள்ளே இருந்து இவர் வரும்போது அந்த டீமில் நம்மளால் எல்லாமே முடியும், பின்னாடி பேசுகிறவங்கள வந்து நம்பாதீங்க அப்படி சொல்லிட்டு நான் இங்கேயே நான் வெளியில் சொன்னேன்னு சொல்ல விஷால் வந்து சிரிச்சிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். எல்லாருக்கும் தெரியுது யாரும் நக்கல் அடிக்கிறாரு. முத்து வந்து பின்னாடி பேசுகிற அப்படி இவர் முன்னாடி பேசி கீழ்ச்சிட்டார். இவர் இவ்வளவு மோசமாக ஆடிட்டு கேவலமாக வர ஆள் ஸ்டேஜில் வந்து மார்க் பண்ணியிருக்காரு மஞ்சரியை அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக பண்ணக்கூடிய ஆள் தான். என்ன மார்க் பண்ணியிருப்ப, கையெடுத்து கும்பிட்டுருப்ப, அதானே இது வந்து தப்பு இல்லை அப்படின்னு இருப்ப. நான்லாம் ஆக்டர் சார், நமக்கு தெரியாதா சார்னு உருட்டுனல்ல உருட்டு. அது எல்லாருக்குமே தெரியும். பேசிக் லெசன் அது. அது மார்க்கிங்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த தற்கூரி அண்ணனுக்கு தான் தெரில. கோமாளி அண்ணன் ஆஸ்டா வந்தார்ல, அவருக்கு தான் தெரில. 2+2 = 4, 2+2 = 5 அப்படின்னு ஒருத்தன் பைத்தியகாரத்தனமாக உளறான்னா வீக்கெண்டில் இருக்குடா சம்பவம்னு சொல்லிட்டு மஞ்சரி முத்துக்குமரன் ஆல்ரெடி பேசிட்டு இருந்தாங்க. இதுக்காக தான் வெயிட் பண்ணுறோன்னு. இதே கோமாளி அண்ணன் ஆஸ்ட் தான் வந்து ரியா பண்ணும்போது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டப்பா இவன் வேற டாஸ்கில் ரியா பண்ணது தப்புன்னா, மேனரிசமே தப்புன்னு, கையெடுத்து கும்புறது தப்புன்னு சொன்னா அப்படி அதை திரும்ப பண்ண வச்சாரு. பாரு எவ்வளோ நல்லா இல்லை, பண்ணாத ரியான்னு சொன்னார். ஆனால் இப்போ இவன் அருண் பண்ணும்போது ப்ரொஃபஷன் மேலே சத்தியம் சார் அப்படின்னு சொல்லும்போது அவன் ரொம்ப உண்மையானவன் அப்படின்ட்டாரு. இவர் ஆக்டரா, நீ எல்லாம் ஆக்டரா? இது என்ன லாங்குவேஜ்? ஒரு கான்வர்சேஷனில் வந்தால் விஜய் சேதுபதி முன்னாடி இப்படி கும்புறதுக்கும் ஒரு 2 கண்டஸ்டன்ட்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இப்படி கும்புறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? இந்த பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாத நீங்க தான் வந்து ஆக்டிங்ல அறுத்து தள்ள போறீங்களா? சாரி. ஸோ இவ்வளவு மகா மட்டமா உள்ள இருக்கும்போதும் பண்ணது இல்லாமல் வெளியே போகும்போதாவது ஆமாப்பா எதுவும் பெருசாக நெகட்டிவாக விளையாடலப்பா அப்படின்னு கூட சொல்ல முடியல. நம்மளால அவ்வளோ மோசமாக தானே விளையாடி இருக்க. கோமலைத்தனமாக விளையாடிட்டு உனக்கு யார் துரோகின்னு தெரில, யார் நண்பனும் தெரில, யார் நல்ல கண்டஸ்டன்ட் தெரில, ஏமா மோசமானவன் தெரில. வெளியே வரும்போதும் நல்லவனை பார்த்து, உனக்கு ஹெல்ப் பண்ணவனை பார்த்து, உனக்கு நல்லதை நினச்சவனை பார்த்து மோசமாக ரெஜிஸ்டர் பண்ணுறது இருக்குல்ல, அது என்ன மனநிலை அது? இதுதான் புரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா முன்னேறாமல் இருக்கிற? இதுதான் காரணம். உனக்கு யார் நல்லது செய்கிறாங்கன்னு புரியல, உனக்கு கெட்டது செய்கிறவங்களாம் நல்லவங்கன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுக்கிற, அதுதான் பிரச்சனை. ஸோ அது தெரிஞ்சது. மஞ்சரியை மார்க் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக இதுதான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. முத்துக்குமரனை தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல நைட்டு பேசும்போது கரெக்டாக என்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டு வந்துடும்னு நினச்சேன் நான். அதையும் கட் பண்ணி தூக்கிட்டாங்களான்னு தெரில 24/7. ஏன்னா ஒரு கிளிப் பார்க்கும்போது நைட்டு தீபக் வந்து முத்துக்குமரன்கிட்ட சொல்கிறாரு, எல்லாம் ஓகே ஆனால் இது மட்டும் நடந்திருக்க வேணாம் அப்படிங்கிறாரு. சிவா மட்டும் அப்படி பேசியிருக்க வேணாம் அப்படின்னு. என்ன பண்ணுறது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதை நம்ம தடுக்க முடியாதுல்ல அப்படின்னு முத்து சொல்ல, இப்போ தீபக் வந்து சொல்கிறாரு, சரி விட எல்லாம் தூங்கி வச்சா சரியாயிடும் அப்படின்னு. அப்போது திரும்ப 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 அது ரெஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கிற, மோசமாக வன்மத்தை கொட்டியிருக்கிற. அப்படி இவ்வளவு மோசமாக கொட்டுற உன்னெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க மக்கள்? சரியாக தான் தூக்கியிருக்கிறாங்க. இதில் வேற ஓட்டு வந்துருச்சு, இது வந்துருச்சு, ஒன்றுமே ஆடலல்ல. உனக்கு முதல்ல யார் எது துரோகம்னு தெரில, எது சரின்னு தெரில. இதில் காலில் வந்து லவ்வர் மாதிரி சொல்கிறான்னு கெஞ்சி கதறனியே அந்த டப்பா கிட்ட. அவ்வளோ நேரம் கெஞ்சி கதறி கூப்பிட்டு போனால் ஒரே நிமிஷத்தில் உனக்கு எதிராக கேமை முடிச்சிட்டான்னு வேணும்னே தானே பண்ணா. பொம்மை எடுத்துட்டா உள்ளே போயாகணுங்கிற கட்டாயமே இல்லை, வெளியே தான் நின்று இருக்கணும். அப்படி நேராக உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு எதிராளிக்கு உனக்கு ஆப்போசிட்டாக இருந்தவனுக்கு விளையாடுற ஒரு கேரக்டரை கேவலமாக பார்க்கணும், கேவலமாக பேசணும். அந்த கேரக்டரை பேசாமல் நீ இன்னொருத்தரை பார்த்து பேசுகிறேன்னா நீ யார்? முதல்ல இந்த ஜூஸ் குமார் கோமாளி அப்படிங்கிறத கடைசி வரை நின்று ப்ரூவ் பண்ணியிருக்கிற. அப்படி இந்த வன்மத்தை கொட்டினதை வந்து வெளியே போட்டிருக்கணும் சேனல், பட் மறைச்சி காப்பாற்றுறாங்களாமா. ஆனாலும் வந்துருச்சு இல்லை நியூஸு. போயிடு, தயவுசெய்து போயிடு. இனிமேல் நமக்கு கடுப்பு இல்லை, இந்த மாதிரி ஆள்லாம் உள்ளே பார்க்க போகிறது இல்லை, அதனால் நம்ம கடுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம். இன்னும் கடுப்பேற்றுறதுக்கான உள்ள நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்கிறாங்க. அடுத்து அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வச்சு செய்வோம். வச்சு செய்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும்ல, ஒரு குவாலிட்டி வேணும். அது கூட சுத்தமாக இல்லாத ஆள் தான் இந்த ஜூஸ் குமார். ஸோ சிறப்பாக வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.